பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நான் வாசிக்கிறோம். பாருங்க, சில வாசனை திரவியங்களை வாங்குகிறோம். அந்த வாசனை திரவியங்களை நம்முடைய சரீரத்துல பூசிக்கொள்வோமானா அது நமக்கு பலன் செய்கிறது, அது நம்ம வாசனை கொடுக்கிறது. சில மருந்துகளை வாங்குகிறோம் வியாதிக்காக. அந்த வியாதிக்காக மருந்துகளை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய சரீரத்துல அது ஆரோக்கியம் செய்கிறது. சில விலை உயர்ந்த சோப்புகளை வாங்குகிறோம். அந்த சோப்புகளை வாங்கி அல்லது சோப்பு பவுடரை வாங்குகிறோம். நம்முடைய துணிகள்ல போட்டு அதை துவைக்கும் போது அது சுத்தமாக்கப்படுகிறது. விருதாமாக அந்த பொருட்களை, வாசனை திரவியங்களையோ சோப்பையோ அல்லது மாத்திரையோ வாங்கி வீட்டுல வைக்கிறதுனால வியாதி குணமாகிறது இல்லை, நம்முடைய சரீரம் வாசனை வீசுகிறது இல்லை, நம்முடைய துணிகளும் சுத்தமாகிறது இல்லை. அதை பயன்படுத்தும் போது மாத்திரம்தான் அது பயனுள்ளதாய் காணப்படுகிறது. இதே போலதான் இங்க நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். வேதத்தை பிரியமா இருக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் 17:11 நான் வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானா அந்த பெரிய பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள், காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஆகையினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்ல வேண்டுமானா அதுக்கு முன்பதாக வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பது முன்பதாக அவள் தீய குணம் உள்ளவளாக இருந்திருக்க கூடும். நற்குணசாலிகளாக மாற்றப்பட்டால் சொல்லும் போது அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே, வேத வசனத்தை வாசித்தபடினாலே, வேத வசனத்தை கை கொண்டபடினாலே அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. அப்படிதான் வாசிக்கிறோம், மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்டால் சொல்ல வேண்டுமானால் அதுக்கு முன்பதாக தீய குணம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள், கெட்டவர்களாக இருந்தார்கள், மற்றவர்களை மதிக்காதவர்களா இருந்திருப்பார்கள், கனம் பண்ண தெரியாதவர்களா இருந்திருப்பார்கள், துன்மார்க்கரா இருந்திருப்பார்கள், எல்லாராலும் அருவருக்கப்படத்தக்கவர்களாக காணப்பட்டார்கள். ஆனா இந்த வேத வசனத்தை அவர்கள் வாசித்து தியானித்த போது அவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களாக, பாருங்க அழக சொல்லப்படுகிறது, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்ப தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்கள் நற்குணசாலிகள், அவர்களை பார்க்கலும் இவர்கள் நற்குணசாலிகளாக மாற்றப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதவசனம் நம்மை உருவாக்கும், ஆண்டவர் உகந்தவர்களாக நம்மை மாற்றும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நம்மை மாற்றும். நான் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த வேதவசனம் நமக்கு சொல்லி உணர்த்தும். இந்த வேதவசனம் நம்ம எந்த அளவு உட்கொள்ளுகிறோமோ அல்லது எந்த அளவு நாம் வாசிக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணும். பாருங்க, துன்மார்க்கமா இருக்கிற ஒரு மனுஷன் வேத வசனத்தை கேட்டு அவன் துன்மார்க்க கிரியைகளை விட்டு விடுகிறான். தீய மனிதனா இருக்கிறதான, இரக்கம் இல்லாதவனா இருக்கிறதான ஒரு மனிதன், அல்லது மற்றவர்களை மதிக்க தெரியாத ஒரு மனிதன், அல்லது தெய்வ பயம் இல்லாததான ஒரு மனிதன் வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த வேத வசனங்கள் அவனுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறது. தேவனை ஆராதிக்கிறவனாக, மற்றவர்களை மதிக்கிறவனாக, தேவனுக்கு பிரியமானவனாக, துன்மார்க்க கிரியைகளை விட்டு விடுகிறவனாக வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வந்து விடுகிறது. அந்த வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய காரியங்களை சாதிக்க முடிகிறது. தெய்வ பயமே இல்லாதவன் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவன் நற்பண்புகளை கற்றுக்கொள்ளுகிறான், நற்பண்புகளை உடையவனாய் காணப்படுகிறான். பாருங்க, புலி போல இருக்கிறவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நல்ல
நல்ல பக்குவம் உள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். புலிப்பொருள் சொல்லும் போது எழுத்தின்படியான புலி இல்லை, அந்த அளவு கோபக்காரலா இருப்பார்கள். அவருடைய பக்கத்துல யாரும் நெருங்கவே முடியாது. எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் எரிந்து விழுகிறவளாய் காணப்படுவார்கள். ஆனா வேத வசனம் அவளுக்குள்ள கிரியை செய்யும் போது சாதாரணமான ஒரு ஆட்டுக்குட்டி போல மாற்றப்பட்டு விடுகிறார்கள். சாதாரணமாக எல்லாரும் பழகக்கூடிய அளவுல மாற்றப்பட்டு விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய குடிகாரர்கள், எவ்வளவு பெரிய மோசமானவர்கள், எவ்வளவு பெரிய தீமையானவர்கள், எவ்வளவு பெரிய கொலைகாரர்களை இந்த வேத வசனம் மாற்றி இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் ஆராய்ந்து பார்த்து அவைகளின்படி செய்ய நம்மை அந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உன் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேத வசனம் ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிற வசனங்களாக காணப்படுகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதான எத்தனை விஞ்ஞானங்கள், எத்தனை ஆராய்ச்சிகள் வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து வேத வசனத்தை வாசித்து அதன்படி அதை அடிப்படையா வைத்து செய்கிறபடினாலே சில விஞ்ஞானங்களை, சில ஆராய்ச்சிகளை அவள் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாருங்க, அப்ப அநேக கண்டுபிடிப்பு கூட அடிப்படை இந்த வேத வசனம். அப்ப இந்த வேத வசனத்தை நம்ம எவ்விதமாய் வாசிக்க வேண்டும், எவ்விதமாய் அதை தியானிக்க வேண்டும். அது நம்ம மேலோட்டமாக படிக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை, ஏதோ ஒரு கடமைக்காக படிக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. சிலர் வேத வசனத்தை வாசிப்பது அந்த நாள் முழுவதும் நன்மை உண்டாகும்படியாக, சிலர் வேத வசனத்தை வாசிப்பது ஏதோ குறுகி எடுப்பது போல, அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறோம், இன்னைக்கு இந்த வசனம் வந்திருக்குதான், இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி குறி கேட்கிறது போல, அதாவது அந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். சிலர் வேத வசனத்தை படிக்கிறதுல தலைவணிக்கு பக்கத்துல வச்சிருப்பார்கள், கெட்ட கனவு வராமல் இருப்பதற்காக. சிலர் வேத வசனத்தை வேதத்தை வாசிப்பார்கள் அந்த நாள்ல ஏதோ நன்மை நடக்கும்படியாக, ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக, ஏதோ உள்ளான ஒரு பூர்ணமான ஒரு நன்மை உண்டாகுவதற்காக படிக்கிறது இல்ல, கடமைக்காக, உலக பிரகாரமான ஒரு நன்மை உண்டாவதற்காக படிக்கிறார்கள். இன்னைக்கும் வேத வசனத்தை கடமைக்காக படிக்கிறவர்கள் எவ்வளோ துர்க்குணராக காணப்படுகிறார்கள், அக்கிரமக்காரலாய் காணப்படுகிறார்கள். அவருடைய வேதவசனம் அவர்களுக்குள்ள கிரியை செய்யவில்லை. இன்னைக்கும் வேதவசனத்தை வாசிக்கிற எத்தனை பேர் சண்டைக்காரலா இருக்கிறார்கள். அவருடைய அந்த மனிதரோட பேசவே முடியாத அளவுக்கு ஒரு துஷ்டராக, ஒரு தீமையானவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனா வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறதான ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கூட நல்லவர்களாக மாறுகிறார்கள். ஆகினாலே இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதவசனத்தை வாசித்து நற்குணசாலிகளாய் மாறி ஆண்டவர் பிரியமானவர்களாய் காணப்பட ஆண்டவர்களுக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். தாசுமான நல்ல காலவேளை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் வேதவசனம் எங்களை மாற்றுவதை குறித்து தியானிக்க கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய பட்டணத்தார் ஆண்டவருடைய வேதவசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே காரியம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கே பட்டணத்தை உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்களே. இந்த வேதவசனம் எங்களையும் நற்குணசாலிகளாக மாற்ற தேவன் இலக்க செய்யணும் ஜெபிக்கிறோம். வசனத்தை வாசிக்கிற, அதை தியானிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.